உனக்கு ஒரு பஞ்சம் பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா நீ எல்லாம் மைதானம் பார்க்கும் பார்வை ஊருல உனக்கு ஒரு பார்க்கும் பார்வை காலையில இருந்து பார்க்கும் பார்வை பரவ பார்வைன்னு வந்து நீங்க டிஎம்கேவா ஏடிஎம்கேவா டிவிகேவா இல்ல நான் நாம் தமிழர் என்டிகே அப்படின்னு வந்து இந்த ரீல்ஸை வந்து நம்ம உறவுகள்லாம் வந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு, என்னன்னா வந்து நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறையில் வந்து சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஜெயிக்கலைன்னா என்ன என் மக ஜெயிப்பா அப்படின்னு என்னை காமிச்சாரு. இவங்க ஜெயிக்கலைன்னா அடுத்த தலைமுறை ஜெயிக்கும் அப்படின்னு. ஸோ அடிப்படையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு முடிவடையாத ஒரு படை. என்னைக்குனாலும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய ஆட்சி வந்து அமைஞ்சே தீரும், அதுக்கான விதை வந்து நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே தான் எனக்கும் தோணுச்சு. தமிழ்நாட்டில் காசுக்கும் சினிமா கவர்ச்சிக்கும் மயங்காத இளைஞர்கள் இருக்க வைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முடிவே இல்லை. இந்த வீடியோ போட்டவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாங்க வெளியே வாங்க, கண்டென்ட் கிரியேஷன் பண்ண ஆரம்பிங்க, நம்ம கட்சியோட கொள்கைகளை பற்றி பேசுங்க, சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுங்க, உங்கள் தொகுதியில் வந்து கட்சி வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிங்க. வந்து கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கூச்சப்பட்டுட்டு இதில் எல்லாம் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா, அரசியலில் வரல அப்படின்னா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்க மாதிரி இந்த ஆளும் கட்சிக்கிட்ட இருந்தும் நம்மள ஆண்ட கட்சிகள்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாத நிலைமையில மாட்டிக்குவோம். தமிழ்நாட்டோட எதிர்காலம் நாம தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஓய்வு நேரங்களில் வந்து கட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் அதை தான் பண்ணுறேன். நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட ஃப்ரீ டைமை வந்து கட்சிக்காக செலவு பண்ணுறேன். நீங்களும் அதே பண்ணுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அரசியலில் தலையிடலை அப்படின்னா அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டுரும்.